ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் த்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியும் முட்டையும் சேர்த்து சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, என்ன ரெசிபின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி பொரி எடுத்திருக்கேன். இந்த பொரியை ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சாஃப்டாக இருக்கும் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா. அவல் எல்லாமே எப்போவுமே நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பொரியும் நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா குக்காய் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சாம்பார் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி மிளகாயும் சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 முட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. 3/4 பதத்துக்கு வெந்தக்கப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துக்கலாம். பொரி வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் மாதிரி இருக்கும். அந்த பொரி வந்து நல்லா இதில் ஹீட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். முட்டையும் அதே சமயம் வெந்துடும். ஸோ கடைசியாக இதை நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தூவி கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பார்க்குற யாருமே இது பொரியில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. எக் ரைஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. உங்களை பாராட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.